விடிய காலையிலங்க. ஆனால் இந்நேரம் சன்ரைஸ் ஆகியிருக்கும் எப்பயும். அட்லீஸ்ட் கொஞ்சம் வெளிச்சம் வரும்னு வைங்களேன். இன்றைக்கி என்னமோ ரொம்ப க்ளௌடியாக இருக்குங்க. அதனால ரொம்ப மூடியாக ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் ஏரியாவே ரொம்ப விடியாத மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் கொஞ்சம் ஃபோட்டோஸ் ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக ரீசெண்டாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், நான் வந்து இருக்கலையே தின்னஸ்ட்டு ஃபோன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது நல்ல மக்கள்கிட்ட ரீச்சான தின்னஸ்ட்டு ஃபோன் அப்படின்னு வச்சுப்போமா. ஏன்னா ஆப்பிளோட ஐஃபோன் ஏர் நான் யூஸ் பண்ணேன், அப்புறம் மோட்டரோட எட்ஜ் 70 யூஸ் பண்ணேன். அண்ட் அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா S25 எட்ஜை வந்து ஒரு டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபோனை நான் வந்து யூஸ்டு மார்க்கெட்டில் வித் பாக்ஸு 46K வாங்கியிருக்கேங்க. ஃபோனோட கண்டிஷன் அண்டு ஏஜை பொறுத்து அண்டு சில ஷாப்ஸில் இதோட கம்மி ப்ரைஸ்க்கும் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதனால் யூஸ்டு வாங்குறதா இருந்தாலும் ஓகே. இல்லைனா இப்போ தான் ஃப்ளிப்கார்ட்லேயே 59,999 ரூபா அண்ட் ஆக்சிஸ் பேங்க் கார்டு யூஸ் பண்ணால் 56,450 ரூபா அந்த மாதிரி வாங்க முடியுது. அதனால் புதுசு வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் புதுசு வாங்குறதும் கூட்டு தான். ஸோ அதுவும் நைஸ். அண்ட் இந்த டிவைஸை பொறுத்த வரைக்கும் நான் ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, ஐஃபோன் ஏர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் அல்ட்ரா வைட் ரொம்ப மிஸ் பண்ணேங்க. பட் சென்டர் ஸ்டேஜ் கேமரா ஃப்ரண்ட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து 200 மெகாபிக்சல் ப்ரைமரி ஷூட்டர் இருக்குது. அந்த 200 மெகாபிக்சல் ஷூட்டர் வந்து 1/1.3 இன்ச் S25 அல்ட்ராவில் இருக்கிற அதே ப்ரைமரி சென்சார். அது கூட ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் ஒரு 12 மெகாபிக்சல் ஷூட்டர் இருக்குது. உங்களால் 4K 60 FPS வரைக்கும் புஷ் பண்ண முடியும் HDRல. அண்ட் பிட்வீன் சென்சார் ட்ராவலும் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவ் சைன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே சமயம் வந்து அந்த தின்னான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர். அதனால் உங்களுக்கு 3900 mAh பேட்டரி தான் பேக் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது வந்து 25 வாட்டில் தான் சார்ஜ் ஏறும். 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நான் கூட வெதர் சரியாகும்னு நினச்சேன், ஆனால் ரெக்கவரே ஆகலைங்க. அப்படியே டல்லாகவே இருக்குது. கொஞ்சமாவது பிரைட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். பட் பிரைட்டே ஆகலை. இவ்வளோ நேரம் ஆகியும் டல்லாகவே தான் இருக்குது. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது ஒரு மேட்ரு இல்லைங்க. வந்த இடத்துல இப்படி ஒரு இடத்த பார்த்தது தாங்க. காலையில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே பாருங்க அந்த விவசாயி இங்கேயே அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காப்புல.
இந்த சைட்லாம் வரும்போது எனக்கு ஃபீல் ஆன ஒரே விஷயம் என்ன தெரியுமா, மனசுனால முடியாத விஷயமா அப்படின்ற மாதிரி குப்பை போடாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் நாங்கள் குப்பை போட்டு வச்சுருப்போம். கொடூரமாக இருக்குது. சரி, எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணுறான்னு பார்ப்போமா? இந்த ஜூம் குவாலிட்டியை பார்ப்போம். 10x. ஸ்மூத்தாக தான் இருக்குது.